10th standard mathematics chapter 1 exercise 1.5 question number 2. Find the value of k such that f of g equal to g of f ன்னு சொல்லி ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க. ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா f of x வந்து 3x plus 2 கொடுத்துட்டாங்க. அண்ட் g of x பார்த்தீங்கன்னா 6x minus k இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த k உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f of gயும் g of fம் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டும் ஈக்குவலில் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு f of g கண்டுபிடிக்கணும். ஸோ f of g என்னென்னு பார்த்தீங்கன்னா f of g of x. ஸோ f of g of x. இப்போ இந்த g of x பதிலாக இங்கே என்ன g of x இருக்குது, 6x minus k போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா f of 6x minus k இந்த மாதிரி போட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து f of g of x. f of g of xனா மீனிங் என்ன, இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 6x minus k இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸுக்கு பதிலாக 6x minus k இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 into 6x minus k plus 2 இந்த மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதே போல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 6x minus kக்கு பதிலாக எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து 6x minus k என்ன செய்யணும்னா போடணும். அதுக்கப்புறம் இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இந்த 3 எவ்வளோ ஒன்று பண்ணிங்கன்னா 3 6 are 18xன்னு வரும். அண்ட் 3 into k 3k ப்ளஸ் 2 இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 18x minus 3k. ஸோ இது ஒரு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கட்டும். இப்போ அடுத்த பாருங்கள், இது f of g. இப்போ g of f கண்டுபிடிக்கணும். ஸோ g of fன்னு என்னது, g of f of x. ஸோ f of x பதிலாக நீங்கள் போடணும். ஸோ g of what is f of x, the value of f of x என்னது, இந்த சம்மில் 3x plus 2. ஸோ 3x plus 2 போட்டுக்கோங்க. ஸோ f of x பதிலாக 3x plus 2. இப்போ g of 3x plus 2, g of x பதிலாக 6x minus k இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 3x plus 2 போடணும். ஸோ 6 into 3x plus 2 minus k இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 18 உள்ள போங்க. 6 உள்ள போங்க. 6 3 are 18 into x. அதுக்கப்புறம் 6 2 are 12 minus k. இது வந்து g of f. இவர் அங்கே கொடுத்துட்டாங்க ரெண்டு ஈக்குவல்னு வேறு. ஸோ ரெண்டு ஈக்குவல் கொடுத்தனால ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்காங்க. சின்ஸ் f of g equal to g of f இப்படி கொடுத்தனால என்னென்னு பார்த்தீங்கன்னா 18x minus 3k plus 2 that's equal to 18x plus 12 minus k இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா k எல்லாம் வந்து பக்கம் கொண்டு வாங்க. இது 18x சேர்ந்து கேன்சல் ஆகிடும். இது 18x. ஸோ 18x என்ன செய்யணும்னா கேன்சல் ஆயிரும். மிச்சருக்கு பார்த்தீங்கன்னா 3k minus 3k plus 2 equal to 12 minus k இந்த மாதிரி இருக்கும். இந்த minus 3k எந்த செகண்ட் போயிருக்கு, இந்த 12 வந்து இந்த செகண்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா minus k plus 3kன்னு வரும். ஸோ minus k plus 3k, அதாவது இந்த 3k வந்து அங்கே அந்த ரைட் ஹேண்ட் சைட் போது அது ஆக்சுவலாக ப்ளஸில் வரும். இது பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்துடும். ஸோ இது 2 minus 12 இந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பெருசுலாம் சின்னது கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 2k இந்த மாதிரி வருதா. ஸோ 2k this is equal to இங்கே என்ன பார்த்தீங்கன்னா -10. ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள். k equal to -10/2. k வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லி கிடைக்குது. -5. ஸோ மைனஸ் இருக்குல்ல. ஸோ k வேல்யூ பார்த்தீங்கன்னா -5. ரெண்டாவது சம் பாருங்கள். f of x is equal to 2x minus k, g of x is equal to 4x plus 5. ஸோ f of x is equal to 2x plus 5, 2x minus k, g of x பார்த்தீங்கன்னா 4x plus 5. I am right, 4x plus 5. ஸோ அப்போ கவனிங்க, அதே தான் f of g கண்டுபிடிக்கணும். ஸோ f of g கண்டுபிடிச்சிங்கன்னா f of g of x. ஸோ g of x என்னது 4x plus 5வா. ஸோ 4x plus 5 போட்டுக்கோங்க. இப்போ f of x, அதாவது எக்ஸுக்கு பதில் f of xல எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல x இருக்குது. அதே போல் இங்கே f of என்ன இருக்குது, f of 4x plus 5 இருக்கா. எக்ஸுக்கு பதிலாக எப்படி x இருக்கோ அதே போல் 4x plus 5க்கு பதிலாக இந்த இடத்துல 4x plus 5 போடணும். f of 4x plus 5னா ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 into 4x plus 5 minus k இந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8x plus 10 minus k இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ 8x இது 2 உள்ள வரும். ஸோ 8x plus 2 5 are 10 minus k இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு f of g. இதே போல் g of f கண்டுபிடிக்கிறோம். ஸோ g of f of x, g of f of x. ஸோ g of f of x, what is the value of f of x, 2x minus k. ஸோ 2x minus kன்னு வருதா. இப்போ அந்த 2x minus k இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா g of xக்கு பதிலாக இங்கே x இருக்குது பார்த்தீங்களா. x உள்ள xக்கு பதிலாக இங்கே என்ன செய்யுது, இங்கே x இருக்குது. அதே போல் இங்கே g of 2x minus k. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், 2x minus kன்னு போட்டுருணும். ஸோ அப்போது
g of 2x minus k. So 4 into 2x minus k, 2x minus by k plus pi. x மேலே வரும். ஸோ இது மட்டும் பண்ணிக்கோங்க 8x ஆயிரும். ஸோ மைனஸ் 4k ப்ளஸ் 5. ஸோ இப்படி ஒரு ஆன்சர் வந்திருக்கா. இப்போ ரெண்டாவது ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 8x ப்ளஸ் 10 மைனஸ் k ஈக்குவல் டு 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேன்சலு. ஸோ 10 மைனஸ் k ஈக்குவல் டு மைனஸ் 4k ப்ளஸ் 5 இந்த மாதிரி வருதா, மைனஸ் 4k ஆகும் அது. ஸோ மைனஸ் 4k ப்ளஸ் 5. இப்போ அகைன் நம்ம பணம் சம்பளம் பண்ணது போல் இந்த 4k இந்த சைட் கொண்டு வாங்க, அந்த 10 அந்த சைட் கொண்டு போங்க. ஸோ அப்போ என்ன வரும், மைனஸ் k ப்ளஸ் 4k தட்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக மைனஸில் இந்த சைடு வரும் ப்ளஸ். ஸோ அந்த 10 அந்த சைடு போச்சுன்னா 5 மைனஸ் 10 ஆகிடும். ஸோ இது பெரிய நம்பரில் சின்ன நம்பர் 4 மைனஸ் 1 3k பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 3k ஈக்குவல் டு இங்கே வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 5. 10லேருந்து 5 சப்ரேட் பண்ணிங்க 5 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஏன்னா மைனஸ் 10 தான் பெருசு. ஸோ 10 தான் பெருசு, அதனால் மைனஸ் போட்டேன். ஸோ கே ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 5/3. ஸோ இதுதான் கேயோடைய வேல்யூஸ். ரெண்டு சம் கொடுத்து ரெண்டு சம்லேயே கேயோடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுடுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.